ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஒன்லி கால் பந்து. ஸோ இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு நடுவில் நாங்கள் ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டோம். சாரி. அண்ட் வி ஆர் பேக் நவ். ஸ்ட்ரெயிட்டாக கேம் வீக்குள்ளே போயிடலாம். மேன்செஸ்டர் யுனைடெட்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா கடைசி மேட்ச் அவங்க தான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம மெமரியில் அவங்க தான் இருக்காங்க. ப்ளஸ் மேட்ச்லேயும் நிறைய டிஃப்ரெண்டான சம்பவம்லாம் வேற நடந்துச்சு. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல வந்துட்டு இப்போ என்ன 6 மேட்சஸ்ல 3 வின்னு 2 ட்ரா இப்போ லாஸ். அதாவது வந்துட்டு காலரை தூக்கி விட்டு டாப் 4ல இருந்து எவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னு கேளு. ஐயோ, ஆர்சனல நம்ம தான் இப்ப தடுக்கிறோமா? மறுபடியும் லேட் 90s ரைவல்ரி டைட்டில் ரேஸ்ல வந்து யுனைடெட் வர்சஸ் ஆர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா இப்போ அடி மேல அடி. அண்ட் அகைன் அமோரின் மேல பயங்கரமான கிரிட்டிசிசம். மறுபடியும் நான் ட்விட்டர் ஓபன் பண்ணா கதறிட்டு இருக்காங்க. ஸோ மேட்ச் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? இப்ப நான் இருக்க வந்து நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு டேபிள்ல? இந்த லிவர்பூல், அப்புறம் யுனைடெட் அண்ட் எவர்டன் 3 பேரும் நீயா ஸ்பைடர் மேன்ல காட்டுவாங்க தெரியுமா, ஒரு ட்ரையாங்கிள். அந்த மாதிரி 3 பேரும் 18 பாயிண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பட் ஆன் சீரியஸ் நோட் ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம் 10 மேன் அகேன்ஸ்ட் 10 மேனு ரொம்ப பிராக்மேட்டிக்கான அப்ரோச்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் சேஞ்ச் பண்றதுக்கே ஹாஃப் டைம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அஹ், என்ன அப்படி ஒரு பிராக்மேட்டிசம் அப்படின்னு தெரியல. அண்ட் ஆக்சுவலா சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல, ஜேமி கேரகர் சொல்லியிருந்தான். அஃப்கோர்ஸ் நான் நிறைய இது அவனோட எக்ஸ் லிவர்பூல் பிளேயரா இருந்தாலும் அக்ரி பண்ண மாட்டேன். ஆனா அவன் சொல்லியிருந்தான் ஆமரின் வந்து இஸ் டூ மேரிட் டு ஹிஸ் சிஸ்டம் வந்து 10 அகேன்ஸ்ட் 10 men அகேன்ஸ்ட் 9 men யாரோட ஆடினாலும் அவனோட சிஸ்டம் அவனோட ஃபார்மேஷனை வந்து பேபி மாதிரி வச்சுக்கிறான். கொஞ்சம் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இல்லைன்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தான், விச் ஐ ஃபவுண்ட் இட் வேலிட். சிம்பிள் கோட் ஒண்ணு இருக்கும். என்னன்னா, உன்னோட சிஸ்டம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றத ஒரு 10 மேனுக்கு அகைன்ஸ்டா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் ஒண்ணு பார்த்தேன். அது அமோரிம்க்கு வந்து எனக்கு நம்ம அமோரிம் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்போம்னா, அவங்க ஃபேவரட்ஸ் இல்லாத மேட்சா நுழையும் போதெல்லாம் அவங்க நல்லா ஆடுறாங்க. அவங்க ஃபேவரட்ஸா நுழையிற மேட்ச்ல தான் அவங்களோட சிஸ்டம் வந்துட்டு இட்ஸ் ஒரு மாதிரி டிஃபென்சிவா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். நேத்து மேட்ச் வந்து நான் ஃபுல்லா பார்க்கல. அங்கங்க பார்த்து அப்புறம் ஐ வாட்ச் தி ஹைலைட்ஸ். ஃபர்ஸ்ட் ரெட் கார்டுக்கு வருவோம். ஓகேவா? அதாவது வந்து யுனைடெடுக்கு வந்து எவர்டனே வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜெயிச்சுக்கோங்க, 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டானுங்க. ஓகேவா? நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியா நம்ம வந்து எப்போ 2 பிளேயர் வந்துட்டு அடிச்சுக்கிட்டு சேம் டீம் பிளேயர் அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கணும்னு எனக்கு ஞாபகம் கூட இல்ல. பிரீமியர் லீக் பார்க்க ஆரம்பிச்சு. சோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கொடுத்து, அதுவும் எத்தனை 12th மினிட் நினைக்கிறேன்ல அது நடந்தது. 13th மினிட், ஆமா கரெக்ட். 13th மினிட் கேம் அப்பதான் ஆரம்பிக்குது. சோ லிட்டரலா வந்துட்டு ஜெயிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து பண்ணிட்டு போனானுங்க. அப்பயும் யுனைடெட் ஜெயிக்க முடியல. அதை பார்த்துதான் எனக்கு வந்து ரொம்ப இன்னும் நமரி மேல இருக்க டவுட்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே போகுது எனக்கு ஆக்சுவலா. எனக்கு ஐ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டேக். அவங்களுடைய பிக் சான்சஸ் மிஸ்டு மேன்செஸ்டர் யுனைடெட் ஐ திங்க் 3 or 4ன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அது அண்ட் டினை பண்ண முடியாது. இது ஆமா. கிரியேட்டட் அ அண்ட் லாட். ஆனா கிரியேட்டட் அ லாட் ஆஃப் சான்சஸ் அண்ட் தேர் ஆப்போசிஷன் டச்சஸ் கூட வந்து ஆப்போசிஷன் பாக்ஸ்ல இருக்கிற டச்சஸுமே ரொம்ப அதிகம். அது தட்ஸ் கிவன். ஏன்னா வந்து 10 மேன் இது அப்படின்ட்டுன்னு. இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் லைன் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாம இருந்த காரணம் மட்டும்தான் யுனைடெட் தோத்ததுக்கு. நான் ஏன் இது இப்ப சொல்றேன் அப்படின்னா, இதே சிஸ்டம் ஒரு 10 மேட்சஸ் பேக் அவங்களால சான்சஸே கிரியேட் பண்ண முடியாம இருந்தது. நவ் தே ஆர் கிரியேட்டிங் சான்சஸ் பட் கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அந்த கொஸ்டின் ஆஃப் சிஸ்டம் மேல தப்பு, திருப்பியும் சிஸ்டம் மேல தப்பு அப்படின்னு சொல்றது வந்து எப்படி, எந்த விதமா எவ்வளவு வேலிடுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டாட் வைஸும் சரி, ஒரு மேட்ச் பார்த்த வரையும் சரி, ஃபைனல் அவுட்புட் இல்லாததும் ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிறதும் நம்மளால கம்பேர் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு பிக்கர் கொஸ்டின் எனக்கு தோணுது. இப்போ இல்ல அந்த இல்ல, ஆனா இடத்துல வேற வந்து சிஸ்டமே நம்மளோட போலங்கிறது தான் கொஸ்டின் ப்ராப்ளம். என்னன்னா, அதுதான் நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு 11 மணிக்கு அகைன்ஸ்டா நீ ஒரு ப்ளூ பிரிண்டோட வந்த. அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகல, நீ ஜெயிக்கிற, டிராப் பண்ற, ஸ்கோர் பண்ற, ஓகே. நீ ஒரு ஒன் மேன் டவுன் போன பிறகு எவ்ரி ஸ்பேஸ்லயும் எல்லா டியூவல்ஸ்லயுமே உனக்கு தான் அட்வான்டேஜ். அந்த மேன் இஸ் ஃப்ரீ, ரைட்? இந்த இடத்துல இருந்துட்டு கூட அவங்களால வந்துட்டு அந்த என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் கோல் அடிக்க முடியலன்றதான் வந்து ப்ராப்ளமா நான் பாக்குறேன்னு சொல்றேன். அந்த 10 இல்ல மேன் நான் அட்வான்டேஜ் நான் இன்னொரு வந்துட்டு ஒரு கவுண்டரா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். லாஸ்ட் சீசன் நீங்க நியூ காசல்ல போய் வின் பண்ணுவீங்க நூனஸோட 2 கரெக்ட். கோல். அந்த இல்ல அந்த 23 சமயத்துல அது 20 அந்த 23. சமயத்துல சரி. அந்த அந்த மேட்ச்ல நியூ காசலோட சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொல்லுவோமா? இல்ல. பிளேயர்ஸ் ஷோட் அப் எக்ஸ்ட்ரா. கரெக்டா? இங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாட் ஃபார் த லேக் ஆஃப் சான்சஸ் யுனைடெட் லாஸ்ட்.
யுனைடெட் லாஸ்ட் பிகாஸ் அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் அது வந்து ஒரு the way they considered the goal was it's an amazing goal. ப்ரூஸ் வெயாலோடைய ஃபினாமினலான ஒரு நல்ல ஃபினிஷ் அவுட் சைட் த பாக், வீக் ஃபுட்ல. ஸோ சிஸ்டம் திருப்பியும் ஆமரம் மேல நம்ம என்ன பாயிண்ட் வைக்கலாம் அப்படின்னா, ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் இன்டென்ட் உள்ள பிளேயர்ஸை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமான்றது இல்ல மட்டும் தான் ஒரே அதுதான் கேள்வி. ஆக்சுவலி ராகுல் சொல்றது அதுதான். ராகுல் என்ன சொன்னான்னா, அவன் பிராக்மட்டிசம் சொல்றது அவன் அதுதான். ஒண்ணு நீ வந்து 10 மேன்ல இருக்காக, உனக்கு இன்னும் கோல் போகலன்னா நிறைய அட்டாக்கிங் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வா. இல்ல இல்ல உன் செஸ்கோ பிளேயர்ஸ இன்ஜுரி, கொஞ்சமாவது கொன்யா let them இன்ஜுரி. இல்ல let them பட் இல்ல பட் இல்ல சாரி let them சாரி சாரி அட்லீஸ்ட் பார்த்தது ஷஃபிளாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் சப்போர்ட் டு ஆமரம் வந்து ஆக்சுவலி நேத்து பெஞ்ச்ல செஸ்கோவும் இல்ல குன்யாவும் இல்ல. குன்யாவும் இல்ல. தட் வி ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம். ஆனா கிறிஸ் பால் கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன் பாரு. கிறிஸ் புரியுதா, இங்க யுனைடெட் தான் ஃபேவரட்ஸ். 11 on 11 வந்து யுனைடெட் ஃபேவரட்ஸ். இங்க எவர்டன் ஆல்ரெடி 10 men டவுன் போயிட்ட பிறகு ஐ தாட் இட் வாஸ் அ பிராக்மேட்டிக் அப்ரோச் அப்படிதான் நான் சொல்லுவேன். பட் கிரெடிட் டு எவர்டன் அண்ட் பிக்ஃபோர்ட் நிறைய நல்ல சேவ்ஸ். அண்ட் ம். ஜெர்சி வந்து ஐ திங்க் செஸ்கோ இருந்திருந்தா மேபி ஸ்கோர் லைன் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும்னு இது ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு லாஸ்ட் 15-20 மினிட்ஸ்ல 3 ஹெடரு நல்ல சேவ்ஸ். ஆனா செஸ்கோவோட ஏரியல் ப்ரவஸ் ரொம்ப மிஸ் பண்ணாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ இட்ஸ் மிக்ஸ்டு ரிசல்ட். ஆனா யுனைடெட் ஃபேன்ஸ்க்கு வந்து என்னன்னா, அந்த லாஸ்ட் 2 மேட்ச் ட்ரா, நேத்து மேட்ச் தோத்தது வந்துட்டு அவங்களுக்கு திருப்பி அந்த பழைய அந்த லிம்போல போயிட்டு போற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்றாங்க அவங்க. ஒரு 3 மேட்ச் நம்ம நல்லா ஆடணும், அந்த மொமெண்டம் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியல. அட்லீஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றது, இந்த கம்பேர்ட் டு லாஸ்ட் 2 மேட்சஸ், இந்த மேட்சஸ் வந்து ஒரு 10 men எவர்டன் கிட்ட போயிட்டு அவங்க வந்துட்டு டிரா பண்ணாலே அது ஒரு ஃபேர் ரிசல்ட் கிடையாது. அட் ஹோம் அவங்க தோத்துட்டாங்கன்றது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா அவங்க இருக்காங்கன்றது புரியுது. பட் லெட்ஸ் சி நெக்ஸ்ட் என்ன மேட்ச் பேசலாம். தாங்கள் வாங்கின அடி மரண அடி. ஓ இப்போ அந்த ஆம- ஆர்டர்ல அடி வாங்கின அடியில போயிட்டு அடி எங்களுக்கு இருக்கு. வாங்கின புரிஞ்சே அடி. கிடையாது கிறிஸ் நான் பால். வந்து ஏன்னா நாங்க எல்லா நான் வாரமும் அடிதான் வாங்கிட்டு இருக்கோம். இல்ல நான் வந்து அந்த இது ஒண்ணு அமைச்சிருந்தேன்ல, அந்த ஆப்டா படி பார்த்தேன்னா பேஸ்ட் ஆன் அப்போசிஷன்ஸ் ஆவரேஜ் ரேட்டிங் அடுத்த 8 மேட்ச் ஈஸியஸ்ட் ஃபிக்சர் இருக்க கிளப் யாருன்னா லிவர்பூல் தான். ஓகேவா? இல்ல போன அவங்களுக்கு ஒரு வேற சொன்னேன் அடுத்த 8 அதான். மேட்ச் வந்து ஈஸி பிக்சர்னு. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சொன்னேன்ல, நான் நொட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஆப்டா வெப்சைட்லயும் அது ஒரு ஸ்டார்டாவே போட்டிருந்தானுங்க. லைக் பேஸ்ட் ஆன் ஆப்போசிஷன்ஸ் ஆவரேஜ் ரேட்டிங் லிவர்பூலுக்கு வந்துட்டு ஈஸியஸ்ட் ஃபிக்சரு, மேல கிறிஸ்டல் பேலஸ், அவங்களுக்கு மேல சிட்டி, அவங்களுக்கு மேல யுனைடெட். ஸோ சிட்டி, லிவர்பூல், யுனைடெட் 3 பேருமே லாஸ்டிங். அதனாலதான் பிரீமியர் லீக் நம்ம வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். இங்க வந்து நீ பேப்பர்ல ஈஸி பிக்சர் தான் இருக்கும், அங்க போனா தூக்கி போட்டு உனக்கு போட்டு வெறிச்சிருவானுங்க. அந்த மாதிரிதான். ஸோ லிவர்பூல் மேட்ச் வந்துட்டு இல்ல நீ ஆக்சுவலா சொல்றதுக்கு டு முன்னாடி பி ஹானஸ்ட், நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ நீங்க அமோரம்க்கு நம்ம சொன்னோம் தெரியுமா, இஸ் மேரிட் டு சிஸ்டம், இஸ் நாட் சேஞ்சிங் ரிஜிட். அண்ட் இது எல்லாமே இந்த சீசன், லாஸ்ட் சீசன் விட்டுரு, இந்த சீசன் ஏன் ஸ்லாட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது? ஏன்னா வந்து 8 இந்த சீசன் மட்டும் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் 8 மேட்சஸ்ல 6 டிஃபீட்ஸ் இஸ் ஸ்டில் அ வெரி கன்சர்னிங் ஃபார்ம். கரெக்டா? அண்ட் உனக்கு தெரியுது உன்னுடைய டிஃபிஷியன்சி உன் டிஃபென்ஸ் அண்ட் உன்னுடைய டிஃபிஷியன்சி வந்து உன்னுடைய அதான் நம்பர் 8s ஆர் 6s உனக்கு தெரிஞ்சுமே வாரம் திருப்பியும் அதே அப்ரோச்சோட உள்ள போயிட்டு தோக்குறது. அதுவும் இந்த வாட்டி வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், எனக்கு புரியுது இட்ஸ் நியூ மேனேஜர் போன்ஸ், அது தட்ஸ் ஆல் ஃபேர். பட் கம்மிங் டு யுவர் ஹோம் அண்ட் நல்லா அந்த கொதிக்கிற எண்ணெய் சட்டியில அந்த பறவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்து 2 எல்லாத்தையும் பிச்சு இந்தாங்கடா சாப்பிடுங்கடான்னு அந்த மாதிரி மரண அடி அடிச்சிருக்கானுங்க உங்களை. ஓகேயா? ஸோ ஹவு இஸ் திஸ்? எனக்கு வந்து இது ஒரு மேனேஜரியல் கன்சர்னா எனக்கு படுது. And how is it different from how your assessment towards Manchester United Amorim is? என்ன வித்தியாசம்? சிம்பிள் தான். சிம்பிள். இப்போ ஒரு மேனேஜர் வந்து ஹவு பேட் ஹி இஸ் நம்ம எடுத்தோம்னா, ஹவு குட் ஹி வாஸ் ஆர் ஹி இஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு ஸ்கேல் இருக்குல்ல. ஹவு குட் இஸ் அமோரிம் அண்ட் ஹவு குட் இஸ் ஸ்லாட்ன்ற ஒரு அந்த ஸ்கேல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லெவரேஜ் கொடுக்குது. சிம்பிள் ஆன்சர், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இன் பிரீமியர் லீக் இப்போ நம்ம ஃப்ளோரியன் வேர்ட்ஸை ஜட்ஜ் பண்றோம், ஏதாச்சும் ஜட்ஜ் பண்றோம் பேஸ்ட் ஆன் இது பிரீமியர் லீக் பெர்ஃபார்மன்ஸஸ் வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்றோம். சரி, அதுக்கு வரும், அது விட்டுலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் அதுதான். இப்ப இல்ல லிவர்பூல் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா, சாரி இன்னும் ஒரே ஒரு விஷயம். நீ கேட்ட கேள்விக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இப்ப ஸ்லாட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் வந்து ஹீஸ் கோயிங் அகேன்ஸ்ட் த பிரீமியர் லீக் ஸ்டைலோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. லாஸ்ட் சீசன் த பிளேயர்ஸ் ஹீ ஹேட் வேர் கிளாப்ஸ் பிளேயர்ஸ். ஸோ மோர் பிசிக்கல், மோர் ரன்னிங், மோர் எனர்ஜெட்டிக் பிளேயர்ஸ்.
இந்த சீசன் அவன் எந்த மாதிரி டீம் சேஞ்ச் பண்ணிட்டான்னா, ஐ வாண்ட் டு பிளே பியூட்டிஃபுல் ஃபுட்பால், லைட் ஃபுட்பால், அந்த ஃபேண்டசி ஃபுட்பால் அந்த மோர் மாதிரி மோர் ஐ டெக் கோ மோர் டெக்னிக்கல் ஃபுட்பால்னு ஐ சொல்லிட்டு அந்த ம். பிசிக்கல் எட்ஜ லாஸ் பண்ணிட்டான். சொல்லு கரெக்ட் தான். And the Premier League is going more towards set pieces, throws, physicality, duels. இதுல போற டைம்ல லிவர்பூல் வந்து திரும்பி ஓடின்னு இருக்காங்க. வேற சைடுல ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு அதுதான் பெரிய நான் பிரச்சனை. சொல்றேன். அது ஒரு இல்ல மேனேஜரியல் இல்ல கன்சர்ன் தானே. no no இல்ல correct absolutely நான் வந்து I think that manager as well as the sporting directors got it wrong with the signings. நீ பார்த்தனா ஒரு சைனிங் கூட இந்த சீசன் I wouldn't say is a like to like replacement. Diaz replace ஆகல. Pressing monster replace ஆகல. Nunes replaced with Isaac and Ekitike who are totally different. யாருமே ரெண்டு பேருமே பிரஸ் பண்றது கிடையாது. வேர்ட்ஸ் லைட் ஃபுட் பிரிம்பாங் சொல்லவே வேண்டாம், அடிபட்டு உட்காந்துட்டான். லியோனி காலி. ஸோ இந்த மாதிரி கர்கஸ் பத்தி பேசக்கூட முடியல இப்போ, அந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் த ஆஸ் அ கிளப்பே வந்து ஐ திங்க் தே ஹவ் சோசன் த ராங் அப்ரோச். அது வந்து ஐ வுட் அக்ரி. இது வந்து ஒரு பெரிய கன்சர்ன் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ் லிவர்பூல் ஃபேனை நான் பாக்குறேன். நான் வந்து பார்ஷியலி அக்ரி அண்ட் பார்ஷியலி டிஸ்அக்ரி. ஓகேவா? நீ வந்து அந்த இது சொன்ன தெரியுமா, ஸ்லாட் வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு அவன் ஒரு அப்ரோச் எடுத்திருக்கான்னு சொன்னால, அது ஆப்வியஸா நம்ம இன்னொரு வீடியோக்குள்ள சொல்லியிருப்போம். அது ஸ்லாட் மட்டும் எடுக்கிற அப்ரோச்ல நம்மளோட என்டையர் ஹையர் அப்ஸ்ல இருந்து எல்லா ஜூலியன் வார்ட்ல இருந்து மைக்கேல் எட்வர்ட்ஸ்ல இருந்து ரிச்சர்ட் ஹியூஜஸ்ல இருந்து எல்லாம் உட்காந்து பேசி அதுக்கேற்ற மாதிரி அந்த அப்ரோச் செட் பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க டார்கெட்ஸ்க்கே போயிருப்பாங்க. ஸோ அவன் செட் பண்ண அப்ரோச்ல தெர் இஸ் அ ஃபிளானா கேட்டனா மேபி இருக்கு. எதனாலனா லாஸ்ட் சீசன் வந்துட்டு நம்ம சொல்றோம்ல அந்த மிட்ஃபீல்ட் பிசிக்காலிட்டின்னு சொல்லிட்டு ரயன் கிராவன்பர்க் வந்து லாஸ்ட் சீசன் வந்து நிறைய ஓவர் பவர் பண்ணி அந்த பிசிக்கல் ட்ரைட்ஸ் வந்து அவன் எடுத்துட்டு வந்தான். இந்த சீசன் வந்துட்டு அது ஒரு கேப்பிங் ஹோல். நான் ஒரு வாட்டி லிவர்பூல் பத்தி பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, கைசடோ மாதிரி ஒரு பேர் நம்மளுக்கு இருந்திருக்கணும், கைசடோ மாதிரி நம்மளுக்கு ஒரு பேர். ஏன்னா இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு கைசடோ மாதிரி ஒரு பேர் கண்டிப்பா தேவைப்படுறான். அண்ட் நீ சொன்ன தரமா நம்ம சைன் பண்ண பிளேயர்ஸ் ராங்னு சொல்லிட்டு அதுலயும் நான் பார்ஷியலி அக்ரி பார்ஷியலி டிஸ்அக்ரி. பார்ஷியலி எங்க அக்ரி ஆகிறேன்னா, நீ வந்து ஃபுல் பேக் சொன்ன தெரியுமா, ஐ திங்க் ஃபுல் பேக்ஸ் ஐ பிலீவ் வி காட் இட் ராங் சொன்னது. மத்த சைனிங்ஸ்லாம் வந்துட்டு ஐம் ஓகே வித் இட். ஐசாக், எக்கிட்டிகே, வேர்ட்ஸ் எல்லாமே நான் ஓகே. இப்போ அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சென்டர் பேக் சைன் பண்ணாததுதான் இப்போ ஒரு பெரிய அது நம்ம மார்கி வந்துட்டு நம்ம சீசன் ப்ரிவியூலயே பேசியிருப்போம். மார்கி வராதது நம்மளோட சென்டர் பேக் சிச்சுவேஷன் வந்துட்டு கொஞ்சம் வல்னரபிளா தான் விட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி லியோனியோ வந்து ஏசிஎல் தேர் பண்ணிட்டான். ஏன்னா லியோனி கொஞ்சம் பிக்கப் பண்ணி தான் வச்சுக்கேன், கொனாட்டே நிறைய மேட்ச் ஸ்டார்டே பண்ண மாட்டான். இந்த வாட்டி தான் பார்த்தேன் கொனாட்டே வந்து ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் லிவர்பூல் பிளேயர். சோ அங்கேயும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கோமஸ் எங்களால யூஸ் பண்ண முடியாது. ராபர்ட்சன் வந்து லாஸ்ட் மேட்ச் அச்சின்சனோட கோல் வந்துட்டு ராபர்ட்சன் ஃபால்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டு கோல் பார்த்தனா அட்டாக்கர்ஸ் ஃபார் நாட் ட்ராக்கிங் பேக், சாலா இஸ் நாட் ட்ராக்கிங் பேக். சோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் என்ன அங்கதான் பொறுத்த நான் வரைக்கும் திருப்பியும் அதே ஸ்டைல்ல மேட்ச் ஆன் மேட்ச் ஏன் செட்டப் பண்றான் அவன் ஸ்லாட்? ஒய் கான்டி ஜஸ்ட் பைட் த புல்லட் அண்ட் பிளே அ டிஃபென்சிவ் கேம்? அண்ட் உங்களுக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஆக்சுவலா நாங்க ரியல் மேட்ரிட் அகேன்ஸ்டாவும் ஆஸ்டனோல அகேன்ஸ்டாவும் ஆல்மோஸ்ட் நாங்க இதான் பண்ணோம். நம்ம நிறைய மேட்ச்ல நம்ம ப்ரீவியூலயே பேசியிருப்போம், ஃபுல் பேக்ஸ் ஏற விடாம இருந்தா வில் பி குட்னு சொல்லிட்டு. ரியல் மேட்ரிட் அகேன்ஸ்டா அவன் தான் பண்ணான். பிராட்லி ரொம்ப ஏறல. இந்த சைடு வந்து இவ ராபர்ட்சன் கக்கஸும் ஆக்சுவலி ரொம்ப ஏறல. ஸோ தெரியல. இது எனக்கு வந்து டு பி ஹானஸ்ட் எப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். டு பி ஹானஸ்ட் என்னன்னா, ஒரு பின் பாயிண்ட் பண்ணிட்டு இதுதான் லிவர்பூலோட ஃபால்ட் என்னால சொல்ல முடியல. ஏன்னா தேர் இஸ் எ கலெக்டிவ் ஃபெயிலியர் ஒரு மேட்ச் நாங்க பார்க்கும்போது. ஆனா எனக்கு சொல்லு. அங்கதான் வந்து இதுவே மத்த கிளப்ஸ்ல இருந்தா அந்த மாதிரி கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்போ ஐ திங்க் இட் இஸ் த ஜாப் ஆஃப் தி கோச், தி மேனேஜர் டு டூ சம்திங் அவுட் ஆஃப் ஸ்லாட் இஸ் அண்டர் கிரிட்டிசிசம் தான். நான் ஸ்லாட்டை வந்துட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்ணலன்னு நான் சொல்லல. நான் தான் சொன்னேன்ல, நான் வந்து டிசம்பர்ல பாப்பேன்டா நான் சொன்னேன்ல. அகைன் அதான் சொல்றேன், நான் டிசம்பர் வரைக்கும் ஸ்லாட்டுக்கு டைம் கொடுக்குறேன். டு வந்து அரௌண்ட் ஈஸியஸ்ட் பிக்சர்ஸ் கொஞ்சம் இன்ஜூரான பிளேயர்ஸ்ல கொஞ்சமா ஐ திங்க் தேல் கம் பேக் அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல கிறிஸ்பால் வந்து அவன் என்ன நினைக்கிறான் நம்ம கேட்கவே இல்லை. அவன் நம்மள ஒரு கேள்வி கேட்டான், 10 நிமிஷம் பதில் சொல்லிட்டோம். ஆனா கிறிஸ்பால் வந்து என்ன நினைக்கிறான் எங்க லிவர்பூலோட சிச்சுவேஷன், ஒரு லிவர்பூலோட ரைவலா எப்படி சிச்சுவேஷன் பாக்குற? ரைவலா பார்க்கும்போது பரிதாபப்படுறேன். பட் அகைன் சும்மா சொன்னேன், ஜோக் பண்ணேன். பட் எனக்கு என்னன்னா வந்து the way you are losing வந்து ரொம்ப அலார்மிங்கா இருக்குது. ஏன்னா வந்து ஒரு இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் செல்சியாவே செல்சி டீம் வந்து ஒரு பயங்கர ஸ்லம்ப் டைம்ஸ்ல இருக்கும்போது வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து கலெக்டிவா ஃபெயில் ஆகும்போது when things are not working out collectively,
இட் வில் நெவர் ஒர்க் அவுட். அது வந்து 8 மேட்ச்ல ஃபார்ம் மாறிடுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. ஒன்ஸ் அது அடி வாங்குச்சு அப்படின்னா இது ரொம்ப திருப்பியும் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒண்ணு. 2வது எனக்கு தெரிஞ்சு ஸ்லாட் ஷுட் டூ அவே வித் அவனுக்கு ஈகோ இருக்கான்லாம் எனக்கு தெரியல. பட் அவனுடைய அந்த ஸ்டர்ன் மென்டாலிட்டியை விட்டுட்டு ஹி ஹாஸ் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். இல்லாட்டினா ஆம், நான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஒண்ணு நான் பார்க்குறேன். இன்னொரு ஒரு மேஜரான ரெட் ஃபிளாகா பார்க்கறது பிளேயர்ஸ் நாட் கிளிக்கிங். நீ வந்து இட்ஸ் ஓகே. ஐசாக் சைன் பண்ண வேர்ல்டு கிளாஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்து வேர்ல்டு கிளாஸ். கரெக்டா? அடாப்டபிலிட்டிக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஜீரோத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. கரெக்டா? லீக் அடாப்டபிலிட்டியா இருந்தாலுமே உனக்கு அட்லீஸ்ட் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அதுவே நான் பார்க்கறது இல்ல ஆக்சுவலி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தி லீஸ்ட் ஆஃப் ஆல் எக்கிட்டிகே வந்து அவன் மட்டும்தான் சிங்கிள் சோலோவா வந்து ஷைன் ஆயிட்டு இருந்தான். அவனுக்கும் இப்ப ஸ்லோவா அது பெர்ஃபார்மன்ஸ் டிராக் ஆகுது. ஏன்னா கலெக்டிவா டீம் பெர்ஃபார்மன்ஸே லோ டவுன் ஆகும்போது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் லோ டவுன் ஆகுது. இது வந்து ஐ திங்க் தி ஓனஸ் இஸ் ஆன் தி கோச் டு ஃபைண்ட் சம் சொல்யூஷன், வே ஆஃப் ஸ்டைல் பிளேயிங் டிஃப்ரெண்டோ இல்லாட்டினா ஃபார்மேஷன் சேஞ்சோ. தட்ஸ் மை ஒப்பீனியன். ஐ திங்க் ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ஜாம்பவான்களுக்கு போகலாம். ஆர்சனல் மேட்ச் போலாமா? ஆர்சனல் ஏன்னா மேட்ச் ரொம்ப கண்டிப்பா போயே அவங்கள வேற ஆகணும். அவங்க இல்ல அவங்க சிட்டி அவங்கள போயிட்டு வேற ஆர்சனல் ஏன்டா வரலாமா? பேசுற? சிட்டி போயிட்டு ஆர்சனல் போலாமா? இல்ல இல்ல ஐ திங்க் ஆர்சனலே வி ஹேவ் டு பேசிடலாம். கிவ் கிரெடிட்ஸ் அதாவது அண்ட் வந்து ஃப்ளவர்ஸ் டு ஆர்சனல். ஆமா. ஆமா. நான் ஏன்னா நான் அது ஒண்ணே ஒண்ணு நீங்க குடுங்க. நீங்க 2 பேர் குடுங்க. ஆக்சுவலி சீசன் ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் குடுத்து என்ன சொன்னேன்னா, தாமஸ் ஃபிராங்க்கும் ஸ்லாட்டும் இந்த சீசன் வந்துட்டு மேட்ச் பண்ண போறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா 2 2 பேருமே இப்ப போட்டாங்க. பட் பிஃபோர் வி சோ ஸ்டார்ட் வந்து நான் ஒண்ணே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஜென்ரலா ஃபுட்பால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரைவல்ரி, இந்த வன்மம், சில டீம்ஸ் பிடிக்காது, அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். அதெல்லாம் இல்ல நான் வந்து பயங்கர நியூட்ரலா பார்க்கறேன்னா ஃபுட்பால் தப்பா பார்க்கறாங்கன்னு நான் ஃபுட்பால் சொல்லுவேன். பார்க்கறதே வேஸ்ட் என்ன வேஸ்ட். பொறுத்தவரைக்கும். அந்த கரெக்ட்டா? ட்ரைபலிசம்னு ஒரு வார்த்தை ஆமா, சொல்லுவாங்கல்ல, அது இருக்கணும். ஆமா, ஆமா. இதை எல்லாத்தையும் தாண்டி அட் சம் பாயிண்ட் ஒரு 11 பேர் சேர்ந்து ஒரு ஒரு கேம் ஒண்ணு விளையாடுனாங்கன்னா, அது நம்ம ரைவல்ஸா இருந்தாலும் சரி, ஆப்போனன்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்மளையே மறந்து ஒரு பாயிண்ட்ல அட்மையர் பண்ண ஆரம்பிப்போம். கரெக்ட்டா? ஐ திங்க் டே பிஃபோர் எஸ்டர்டேஸ் ஆர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாஸ் வெரி, வெரி க்ளோஸ் டு இட். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 11 பேர் எப்படி இவ்ளோ சிங்க்கா எண்ட் ஆஃப் த ஃபீல்ட்ல இருந்து இந்த எண்ட் ஆஃப் த ஃபீல்ட் வரையும் இருக்க முடியும்ன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் தே ஆர் வெரி ஹாப்பி. அது கிரெடிட் டு ரொம்ப எவிடென்ட்டா அதான் இருக்கு. கிரெடிட் டு மிக்கல் ஆர்டெட்டா. ஏன்னா நம்ம வந்து அதான் நீ சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே வந்து ஒரு கிளப் ஃபேன்ஸ். ஆனா அபவ் தட் நம்ம எல்லாருமே ஒரு ஃபுட்பால் ஃபேன்ஸ். ஸோ நல்ல ஃபுட்பால் கேம் ஆடணும்னா நம்ம ரைவல்ரி தான் நம்ம அப்ரிஷியேட் பண்றது தான். அண்ட் மிக்கல் ஆர்டெட்டாக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா பயங்கரமா ஸ்குட்டனைஸ் பண்ணிருக்கோம், கலாச்சிருக்கோம், ட்ரோல் பண்ணிருக்கோம். நம்மளே வந்து தம்ப்நெயில்ல பிரைட்ஸ்மேட்லாம் போட்டு லாஸ்ட் சீசன் எல்லாம் கலாச்சோம். ஓகேவா? ஸோ அண்ட் இந்த சீசன் அவங்க சைனிங்ஸ் பண்ணும் போதும் நம்ம கலாச்சோம். என்னடா சைனிங்ஸ் பண்றீங்க? ஏதோ பாத்தியா நாங்க பாத்தியா எகிட்டிகே வாங்கிட்டோம், ஏதோ வாங்கிட்டோம், ஃப்ரிம்பாங் வாங்கிட்டோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்மள ஓட்டிட்டு தான் இருந்தோம் ஆர்சனல. பட் இன் ஹைண்ட்சைட் பார்த்தனா வெரி வெல் பிளான்டு. என்ன ரெக்வயர்டோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு கரெக்டா செட் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் கூட என்ன தோணுதுன்னா, சாக்கா அவனோட பெர்ஃபார்மன்ஸஸ் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா கியோகரஸ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா கிளிக் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சாக்கா வந்து லாஸ்ட் 20 to 30 ஆட் மேட்ச் வந்துட்டு கோல்ஸ் இருக்கு, அசிஸ்ட் ஃபார் 0 ஆக்சுவலா. ஓகேவா? பிரீமியர் லீக்லயா இல்ல மொத்தமா 350 சேர்த்தான்னு days தெரியல எனக்கு. அந்த ஸ்டாட் வந்துட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் ஒரு இதில் தான் போஸ்ட்ல தான் பார்த்தேன். சோ எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, சாக்காவோட பெர்ஃபார்மன்ஸஸும் இன்னும் அவனோட நம்ம ஒரு லெவல்ல பார்ப்போம்ல. சாக்கா இஸ் அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் பிளேயர். ஸோ அவனும் இம்ப்ரூவ் பண்ணிட்டானா திஸ் ஆர்சனல் டீம் வில் பி வெரி ஸ்கேரி. ஏன்னா அவங்களோட என்டையர் பிலாசபி இப்போ அவங்க டிஃபென்ஸ் மேல தானே பில்ட் ஆயிருக்கு. ஒன்னு டிஃபென்ஸ் மேல பில்ட் ஆயிருக்க டீம் வந்துட்டு அட்டாக்கும் கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்கள. ஐ திங்க் ஸோ அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் மந்த் இது எல்லாம் சொல்றேன். ஆமாமா. டிஃபென்ஸ். ஏன்னா நவ் தே ஸ்கோர்ட் 4 கோல்ஸ், none of them from corners. எல்லாமே ஓபன் பிளே. கரெக்டா? இதே மாதிரி முன்னாடி ஓபன் பிளே கோல்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா, டாட்டனம் வந்து தாமஸ் ஃபிராங்க் காட் இட் ராங் என்ன பொறுத்தவரையும் பேசிக்கா. அந்த ஷேப் வந்து இட்ஸ் நாட். பட் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உண்மையாவே நேத்து ஒரு மிட்ஃபீல்ட் சஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்கூடா நான் பார்த்தேன். தே ஹண்ட் அஸ் அ பேக். ஹண்ட் அஸ் அ பேக் அட் எவ்ரி ஸ்பாட் ஆஃப் த பிட்ச். பட் இந்த ஸ்டில் நீங்க சஃபகேஷன் சொன்னீங்கல்ல, இந்த சீசன் ஆர்சனல் வந்து கிட்டத்தட்ட 15 to 16 கேம்ஸ் ஆடிருப்பாங்க இன்க்ளூடிங் சாம்பியன்ஸ் லீக்.
on 2 instances தான் வந்து opposition has created an XG more than one. அப்ப எப்படி என்ன ஒரு சஃபிகேஷன் பாரு. அண்ட் அந்த 2 ஆப்போனன்ட் யார் தெரியுமா? ஒன்னு பிரைட்டன், இன்னொன்னு யாரா கெஸ் பண்ண முடியுமா? நம்மளா? இல்ல யுனைடெட். நம்மளே இல்ல. ஓ, நம்ம செட் பீஸ்ல தான் ஒன்னு போட்டோம். சோ அந்த மிட்ஃபீல்ட் சஃபிகேஷன் அது பேக் பண்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்டாட். நெக்ஸ்ட் மெரினோ இருக்கான்ல, ஐ திங்க் ஹி பிளேட் பிரில்லியன்ட்லி தட் டே. ஆமா. ஆர்டேட்டா என்ன இன் assist? போஸ்ட் மேட்ச் கூட சொல்லியிருந்தான். அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஹி ஹஸ் சைன்ட் ஃபார் ஆர்சனல். நிறைய கிரிட்டிக்கல் கோல்ஸ், டீம் ஜெயிக்குது தோக்குது, பட் ஹி கிரியேட்ஸ், டிஃபரண்ட் பொசிஷன்ஸ் வேற, மல்டிபிள் பொசிஷன்ஸ். மிட்ஃபீல்ட்ல ஆடுறான், ஃபார்வர்ட்ல ஆடுறான், ஹெட் ஃபால்ஸ் பண்றான். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சைனிங்ல ஒன் வில் பி மிக்கல் மெரினோ அப்படின்னு தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாம் அவனு, கண்டிப்பா அண்ட் சொல்லலாம். கோல்ஸ் வந்து the number of goals they score, எஸ்ஏ வந்தா கோல் அடிக்கிறான். இப்ப அவங்களுக்கு போன வாட்டி இந்த சாக்கா இல்லாமே இவங்க இவ்வளவு கோல் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஐ திங்க் எனக்கு இந்த டைட்டில் ரேஸ் முடிஞ்சிட்ட மாதிரி தான் இருக்கு. எனக்கு பர்சனலா தோணுது. ஏன்னா கன்சிடரிங் நம்ம அடுத்து பேச போற சிட்டி வந்துட்டு, ஸோ ஆர்சனல் வந்துட்டு நம்ம ராப் அப் பண்ணலாம். லைக் ஐ செட், they are too good. ஒன்லி கொஸ்டின் இஸ், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் லீக் டைட்டில் இஸ் டன். அவங்கள ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு வல்னரபிளா இல்லாத ஒரு டீம் வந்து நான் பார்க்கல. அவங்க மட்டும்தான் வந்து they look invincible. pun intended. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு டாட்டன்ஹாம் மேல எனக்கு யாருக்கும் எனக்கு வன்மமே ஒரே இல்லையா? ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு தாமஸ் பிராங்க விஷயம் தான். பார்த்தா பாவமா ஆர்சனல் இருக்கு. ஆர்சனல் மேல சொல்லு. ஒரே ஒரு விஷயம் தான். இஃப் ஐ எம் நாட் டெரிபிளா ஃபெயில் ஆகலாம், பட் நெக்ஸ்ட் மேட்ச் செல்சியோட ஆர்சனல் தோக்கும்னு நான் சொல்லல, ஓகே? பட் ஆர்சனல்ல அன்லாக் பண்றதுக்கு 100% நான் சொல்றேன், மரஸ்கா ஒன்னு கொண்டு வருவான். அத வந்து மத்த டீம்ஸ் எல்லாம் ப்ளூ பிரிண்டா ஃபாலோ பண்ண மிக்கும். ஏன்னா இது ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சு, நேத்து ஜூபிமெண்டியோட கண்ட்ரோல் இருக்கு தெரியுமா? ஜூபிமெண்டியை லாக் பண்ணாங்கன்னா ஆர்சனலோடைய கண்ட்ரோல் வந்து எனக்கு தெரிஞ்சு will reduce magnificently. இல்ல சுபிமெண்டி இஸ் இன்னொன்னு வெரி வெரி கீ டு தி டாட்டன்ஹாம் மேட்ச் பத்தி, அவங்களுக்கு. சாரி டாட்டன்ஹாம் பத்தி இன்னொன்னு. டாட்டன்ஹாம் இந்த மேட்ச் லாஸ்ட் கேம் செல்சியோட ஆடினாங்க, லாஸ்ட் கேம் யுனைடெடோட, அதுக்கு முன்னாடி செல்சியோட ஆடினாங்க. மூணுத்தையுமே சேர்த்து ஒரு கோல் கூட கிரியேட் பண்ணல, ஒரு கோலுக்கான சான்ஸ் கூட கிரியேட் பண்ணல. அண்ட் ரிச்சர்லிசன் ஸ்கோர் பண்ணது கூட ஐ திங்க் இஸ் ஹார்ட்லி வித் Crazy, 0.2 wonder goal. or அது கிரியேட் it's a wonder பண்ணாங்கலாம் goal சொல்ல actually. முடியாது. அது வந்து விழுந்துச்சு அவங்களுக்கு. இட் கோல் ஃபெல் அட் தேர் ஃபீட். அது அவங்க கிரியேட் பண்ணாலாம் சொல்ல முடியாது. பட் சோ பிராங்கே எனக்கு தெரிஞ்சு பிரஷர்ல இருக்கான்னு ஃபீல் ஆகுது எனக்கு. நான் இங்கிலீஷ் ஸ்டார்டிங்ல மேனேஜர்ங்கிறதுனால வந்து மீடியா வந்து அட்டாக் பண்ணல. ஸ்டார்டிங் நம்ம ஏர்லியர் டிஸ்கஷன்ல வந்து பிராங்க் பத்தி பேசும்போது, அதாவது தாமஸ் பிராங்க் ஒரு சூப்பரான கோச், அதுல டினையபிலிட்டியே இல்ல. பட் டாட்டன்ஹாம்க்குன்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸ் இருக்குடா, அத வந்து உங்களால வந்து அத வந்து எரேஸ் பண்ணவே முடியாது. அண்ட் சி நாட் பீங் ஹார்ஷ் ஆன் டாட்டன்ஹாம், அவங்க தேர் மிஸ்ஸிங் தேர் கீ கிரியேட்டர்ஸ். குலிசெவ்ஸ்கி வந்து இன்ஜுரி, மேடிசன் வந்து மேடிசன். இன்ஜுரி, அண்ட் ஜாவி ஜேவி சிமன்ஸ் சிமன்ஸ் இப்பதான் இன்னும் ஃபார்முக்கு வரல. அதான் கலாச்சிட ஏண்டா உண்மையான சொல்லி லாமசியா ப்ராடக்ட் தான் அடான்னு கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆமா. கஷ்டம் தான். மான்செஸ்டர் சிட்டி மேட்சுக்கு போவோம். நான் இந்த மேட்ச் பார்க்கல. நான் ஜஸ்ட் ஸ்கோர் மட்டும் தான் செக் பண்ணேன். சிட்டி அதாவது தோத்துட்டாங்கன்னு தெரிஞ்சது. தலையில அடிச்சுட்டு உங்களெல்லாம் நம்பிட்டு இருக்கேன், என்னடா டைட்டில் ரேஸ் கொடுப்பீங்கன்ற மாதிரி காண்டாயிட்டு விட்டேன். ஸோ என்ன நடந்துச்சு? ஹவ் வாஸ் தி மேட்ச்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நியூ காசில் ஒரு 3 கோல் போட்டிருக்கணும், சிட்டி ஒரு 2 கோல் போட்டிருக்கணும். ஏன் எனக்கு புரியவே இல்லை, என்னடா நடக்குது? நான் எல்கேஜி யூகேஜி மேட்ச் பாக்குற மாதிரி, என்னடா எவனை ஃபினிஷ் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஹார்வே பான்ஸோட மிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆஃப் த சீசன். ஆக்சுவலி யாருமே இல்ல, கோல் கீப்பர் தாண்டி இருக்கிறான், ஓப்பன் நெட் மட்டும் தான் இருக்குது. ஆஃப் சைட் மாதிரி ஃபீல் ஆச்சுல, அது ஆஃப் சைடு இல்ல. ஆஃப் சைட் இல்ல. அண்ட் ஓல்ட்மாடே வாஸ் வேஸ்ட்ஃபுல், ரொம்ப வேஸ்ட்ஃபுல். அவன ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருக்கணும் நேத்து ஆக்சுவலி. அண்ட் இல்ல அந்த வோல்ட்மாடே பத்தி சொன்னேன், சாரி கிறிஸ் பால். வோல்ட்மாடே இந்த சீசன் வந்து 4 கோல், சரியா? அவன் மொத்தமா இந்த சீசன் ஃபுல்லாவே 4 ஷாட் தான் டார்கெட்டே அடிச்சிருக்கான். அவன் ஷாட்ஸை யாருமே சேவ் பண்ணதே கிடையாது. ஆனா டோனரோமா இந்த கேம்ல 3 சேவ் பண்ணிருக்கான். ஆமா, சரியான சேவ்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த கோல் ஷுட் நாட் ஹேவ் பின் கிவன். நியூ காசலோட செகண்ட் கோல் ஆஃப் சைடு. ஏன்னா எனக்கு நார்மல் வியூல பார்க்கும்போது ஆஃப் சைட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் இட் வாஸ் மோர் சஸ்பிஷியஸ் த மொமெண்ட் அவன் வந்து ஸ்லீவ்ல வந்து ஆஃப் சைட் லைன் வரைகிறான். ஸோ விஏஆர் படி ஷோல்டர் தான் வந்து இஸ் யுவர் எண்ட் பாயிண்ட் டு டிரா யுவர் லைன்ஸ். இவனுங்க கரெக்டா ஸ்லீவ்ல வந்து வரைஞ்சிட்டு கால் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யாரும் பெருசா பேசல. பிஜிஎம்எல் தானே அவனுங்க, அப்படிதான் இஷ்டத்துக்கு ரூல்ல மாத்துவானுங்க. ஆமா, பட் ஐ திங்க் சிட்டி வேர் ஆல்சோ வெரி வேஸ்ட்ஃபுல்.
ஒரு பெனால்டி வேற கிடைச்சிருக்கணும் ஃபோர்டனுக்கு கரெக்ட். ஆக்சுவலி. அது ஐ என்னடா பிலீவ் இட் என்னடா வாஸ் a penalty. ஆமா. அவன் பால் எங்க அடிக்கிறான் தட் செகண்டரி. என்ன த்ரோப் மாரி ஆஃப் பண்ணிட்ட ஏ பிறகு ஆ டமால்னு வந்து அடிக்கிறான். ஏன்னா எக்ஸாக்ட்டா இதே மாரி தான் நேத்து இன்டர் மிலான் வெர்சஸ் ஏசி மிலான் மேட்ச்ல இதே மாரி தான். அவன் பானின்றவன் இவன் கிராஸ் போட்டுருவான் தூரம். அதுக்கப்புறம் ஒரு டிஃபெண்டர் வந்து அவன் கால மிதிப்பான், பெனல்டி தந்துட்டாங்க. பட் தட் வாஸ் a வெரி கிளியர் பென் தட் வாஸ் நாட் கிவன். அண்ட் ஒரு பயங்கர எரர் ப்ரோன் மேட்ச் போத் ஃப்ரம் ரெஃப்ரீஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் பிளேயர்ஸ். நேத்து வேற பெப்பு வந்து இப்போதான் இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சிருக்கு, இப்போதான் வந்து இதெல்லாம் முடிஞ்சிருக்குது, சைனிங்ஸ் எல்லாம் சாரி டிரான்ஸ்ஃபர் விண்டோ எல்லாம் முடிச்சிருக்கு, இப்போதான் சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி முடிச்ச ஃபர்ஸ்ட் மேட்சை தோத்துட்டான். ஸோ எனக்கு சிட்டி இந்த மாதிரி பாக்குறது ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. லாஸ்ட் சீசன் இந்த சீசனும் சரி, லாஸ்ட் சீசன் கூட இதே மாதிரிதான் 8 out of 11 மேட்சஸும் நம்ம அவங்க தோத்துருந்தானுங்க. ஆனா சம்மாவு கடைசியில ஏதோ ஒரு வழக்கம் போல அவனுக்கு ஒரு மேஜிக்க போடுவானுங்களா, போட்டு அது ஆனா அந்த மேஜிக் போட்டு அவங்களால தேர்ட் முடிச்சிருந்தாங்க ஆக்சுவலி அவங்க. கரெக்ட். சோ இந்த என்னடா பண்றீங்க, ஏதாவது பண்ணி டைட்டில் செய்யுங்கடா அப்படின்னா கூட பண்ண மாட்டாங்க. லாங் ரன்ல இல்ல வருவோம் லாங் ரன்ல எப்படி பாக்குறீங்க? சிட்டி வந்து ஃபைனலி ஒரு நார்மல் டீம் மாதிரி மாறிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல அகைன் ஒரு ஜெனரேஷன் ரன் போவாங்க, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் அப் சீசன் மாதிரி தான் அப்படின்னு தோணுதா? இல்ல, இது நியூ கேசல் வந்து தே கிரியேட்டட் தி சான்சஸ் கிறிஸ் பால் சொன்ன மாதிரி. ஆனா இல்ல இந்த மேட்ச் விட்டுரு, இந்த மேட்ச் நான் மேட்சா கேட்கல, சிட்டி இன் லாங் ரன் கேக்குறேன் நான். சிட்டி ஆன லாங் ரன் கொஞ்சம் செட்டில் ஆயிட்ட மாதிரி இருக்கு. டீமே நல்லா காம்பாக்ட். போன கேம் லிவர்பூலோட பார்த்தோம். அண்ட் இந்த கேமும் கூட தே ஆர் கிரியேட்டிங் சான்சஸ். ஹாலாண்ட் இஸ் ஆன் ஃபயர். டோக்கும் நல்லா ஆடுறான். டீமே வந்து நல்லா இருக்கு. ஃபுல் பேக்ஸ் நல்லா ஆடுறாங்க. நேத்து மேத்யூ நியூனஸா இருக்கட்டும், இல்ல லெஃப்ட் பேக் அந்த ஓரைலியா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா தான் ஆடுறாங்க. தேர் இஸ் அன்லெஸ் இன்ஜுரி இல்லாம இந்த டீம் இன்னொரு 4-5 கேம் ஆடிச்சுன்னா ஐ திங்க் தேல் ஃபைண்ட் தேர் க்ரூவ். ஆனா இஸ் இட் பாசிபிள் டு கேட்ச் ஆர்சனல்னா இல்ல, பட் தே வில் கம்ஃபர்டபிளி ஃபினிஷ் இன் த டாப் 3 அப்படிதான் நான் பாக்குறேன். சரி, ஓகே, பாப்போம் சிட்டி எங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி செல்சி யாருக்கு நடந்துச்சுன்னு கூட மறந்து போச்சுடா. செல்சிக்கும் பர்ன்லிக்குமா? பர்ன்லி இல்ல ஏர்லி மறந்துட்டான். ஏர்லி கிக் ஆஃப்ல தான் ஜாலியா ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு அதுதான் நான் எங்களை தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப பாக்குறதுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, செகண்ட் இயர் கன்சர்வேட்டிவா செல்சி இஸ் நவ் இன் தி செகண்ட் பிளேஸ் கமிங் இன்டு டிசம்பர். அண்ட் இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 1.5 months we have been without a lot of crucial players and still results வந்து we are producing. and இந்த டைம்ல வந்து ஐ திங்க் லிவர்பூலோட விளையாண்டுட்டோம், டாட்டனமோட விளையாண்டுட்டோம், அண்ட் ஒரு மிக்சர் ஆஃப் டஃப் அண்ட் ஈஸி கேம்ஸுமே. இது எல்லாத்துக்கு மேல நான் இன்னும் என்ன பெருசா பாக்குறேன் அப்படின்னா, அந்த ஈஸி வின்னிங். இப்ப லாஸ்ட் இயர் இந்த டீம் பர்ன்லியோட நாங்க வந்து டிரா பண்ணிருப்போம். நீங்க டிரா பண்ணிருப்பீங்க, அதான் சொல்ல. ஆமா, ஆனா இந்த வருஷம் வின் பண்ணிட்டோம். அண்ட் லாஸ்ட் இயர், ஏன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, இந்த மேட்சுமே 80th minute வரையும் 1-0 தான் இருந்தது. அந்த செகண்ட் கோல் ஸ்கோரிங் கேப்பபிலிட்டி வந்து சம்ஹவ் செல்சிக்கு இப்போ இருக்குது, அந்த த்ரெட் எல்லாமே. இதுக்கும் போன மேட்ச் பாமரும் ஆடல. ஐ திங்க் கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன் உங்களுக்கு பெஞ்ச்ல இருக்க குவாலிட்டியும் லைட்டா இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலி. அது எல்லாமே நான் ஏன் சொல்றேன்னா, நவ் தேர் இஸ் a competition. ஏன்னா பெட்ரோ நெட்டோ தான் லாஸ்ட் சீசன் மொத்தமாவே 4 கோல் தான் அடிச்சான். இந்த சீசன் ஆல்ரெடி அடிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு பின்னாடி இப்போ வந்து எஸ்டபா வில்லியன் ரோட்டன், ஹீஸ் ஆன் தி ஹீல்ஸ். அதே மாதிரி தான் அந்த சைடும். Gittins have to prove. Gittins இல்லன்னா Garnacho will just sweep in. Garnacho surprisingly is playing really well for the last 3-4 matches. So Gittensக்கும் அந்த நீட் இருக்குது. இப்போ டெலாப் வந்துட்டான். ஸோ ஜாவ் பெட்ரோ வந்து cannot be like laid back இருக்க முடியாது. ஸோ ஈச் பொசிஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் உள்ள வந்திருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம், இந்த மேட்ச் கை சைட இல்லாமலே we have actually not conceded. இல்ல ஒரு ஃபன்னி ஸ்டாட் நான் சொல்றேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, செல்சி டிஃபென்ஸ் வீக்னு. செகண்ட் ஹையஸ்ட் க்ளீன் ஷீட் செல்சி தான். நான் அதான் சொல்ல வந்தேன், க்ளீன் ஷீட் போற மாதிரி கண்ணுக்கு தெரியுதேடா அப்படின்னு கேட்க வந்தேன் நான் ஆக்சுவலா. சாnchez வந்து இஸ் கம்ப்ளீட்டா ஏதோ வேற மாதிரி ஆளா இருக்கான். இஸ் வெரி கமாண்டிங் இன் தி ஏர். செகண்ட் கோலுக்கு நம்ப மாட்டேன், அது 87th minute எப்பயோ செகண்ட் கோல் உடைய இன்செப்ஷனே வந்து சாnchez-க்கும் பிளேயருக்கும் ஒரு 3 feet கூட வித்தியாசம் இருக்காது. அழகா பால் பாஸ் பண்ணி விட்டான், அழகா ஃப்ரீ பண்ணி விட்டான். ஸோ செம்மையா அந்த மாதிரி சில சைன்ஸ் ஆர் தேர்.
மை இந்த ஒன்லி சிம்சன் மீம் இருக்கும் தெரியுமா? அந்த எண்ட் இஸ் நியர் நான் கழுத்துல மாட்டு அடிச்சிட்டு இருப்பான் பாத்தியா? அது மாதிரிதான் இருக்கு. என்னடா சாnchez க்ளோஸ் கண்ட்ரோல் எல்லாம் பண்றானா? ஆமாடா போயிட்டீங்கடா, செல்சி வேற லெவல்ரா. நான் ஒரு செகண்ட் அவ்வளவுதான் இந்த மேட்ச் டிரா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு வேகமா பிரஸ் பண்ணானுங்க, முடிஞ்சது கதை அப்படின்ட்டு. பட் ஆனா பயங்கரமான So, டர்ன் ஓவர். நீ என்ன நினைக்கிற? இப்போ ஆர்சனலுக்கு வந்து டைட்டில் சேலஞ்ச் கொடுக்க போறது செல்சி மட்டும்தான். சிட்டி இருக்காங்க, சிட்டி அவங்க எக்ஸெப்ஷன் அப்படி விட்டுருவோம். செல்சி வந்து ஃபைனல் கேம் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல லாஸ்ட் இயர் மாதிரி ஜானுக்கு அப்புறம் தான் பார்க்கணும், டிப் ஆகுதா இல்ல அப்படியே சஸ்டெயின் பண்றோமா அப்படின்ட்டு? எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஜானுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து எல்லா நல்ல பிளேயர்ஸுமே ஜான்ல தான் ரிட்டர்ன் ஆறாங்க, அன்லெஸ் தே கெட் இன்ஜர்ட் அகேன். அது இன்னொன்னு நான் என்ன பாக்குறேன்னா, செல்சி வந்து டாக்டிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கா இவால்வ் ஆயிருக்காங்க இந்த லாஸ்ட் 1 இயர். இந்த 1 எனக்கு அந்த இயர் லிவர்பூல் மேட்ச்ல ரொம்ப நல்லா தெரிஞ்சது ஆக்சுவலா. நீங்க ஐ கேன் see that ஆக்சுவலா ஆமா. நல்லாவே. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, there is a lot of confidence because நல்ல பெரிய பெரிய டீம்ஸோட ஃபேஸ் பண்ணி வின் பண்ணிருக்காங்க, ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. தி ஒன்லி நெகட்டிவ் திங் தட் ஐ எம் லுக்கிங் அட் இஸ் ஸ்டில் எனக்கு அந்த டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்ல. ஓகேயா? ஈவன் தோ கிளீன் ஷீட்ஸ் எல்லாமே இருந்தாலும் டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்ல. டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் சாலிட் பண்ணாங்க அப்படின்னா, I think they will give Arsenal the run for their money. We still have a chance. Next week தெரிஞ்சிடும் எப்படி ஆர்சனலோட விளையாடுறாங்க, இன்னைக்கு பார்சிலோனாவோட எப்படி விளையாடுறாங்க. பார்சிலோனா அண்ட் ஆர்சனல் 2 crucial மேட்சஸ். ஐ திங்க் இதுல ஒரு நல்ல ரிசல்ட் வந்துருச்சுன்னா இன்னும் கான்ஃபிடன்ஸ் நல்லா ஏத்தி விட்டுரும். எக்ஸாக்ட்டா. நல்ல ரன் அதுதான் ஆஃப் ரிசல்ட்ஸ் மொமெண்டம் இருக்கு தானே. உங்களுக்கு. அதுக்கப்புறம் மொமெண்டம் தானே. சோ யா, we'll see. நான் ஒரு சினாரி யோசிச்சு பார்த்தேன். ஆர்சனல் இவ்வளவு கிட்ட போயிட்டு கடைசியில செல்சி கிட்ட டைட்டில் தோத்தாங்கன்னா வேற அது லெவல்ல மட்டும் இருக்கும். நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவா அப்படின்ட்டு. வேற லெவல்ல இருக்கும். சாரி ஆர்சனல் ஃபேன்ஸ், லைட்டா ஒன் வெளில வந்துருச்சு. சோ எனி அதர் நோ மேட்டர் இன்ட்ரஸ்டிங் மேட்ச்? அப்ரிஷியேட்லாம் பண்ணாலும் பாட்டம் லைன் எனக்கு ஆர்சனல் டைட்டில் வின் பண்ணுமான்னு கேட்டா எனக்கு வின் பண்ண கூடாது தான். தட்ஸ் ரைவல்ரி, தட்ஸ் இல்ல ஃபுட்பால். எனக்கு என்னமோ இல்லடா, எனக்கு இந்த வாட்டி அவனுக்கு அடிச்சிருவாங்கன்னு இல்ல தோணுது. அடிச்சிருவாங்கன்றது ஃபேக்ட். எனக்கு ஆர்சனல் வின் பண்ணணுமான்னு தோணுமான்னு கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அது டிஃபால்ட். இப்ப நான் Yeah. யுனைடெட் வந்து Ah, நல்லா yeah. பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணும். ஆனா That's அதெல்லாம் rivalry. வேணாங்கன்னு தான் சொல்லுவேன். Exactly. இப்ப பாரு, So, நான் லிவர்பூல் தோத்ததை நேத்து மறந்துட்டேன், யுனைடெட் தோத்துட்டாங்கன்ட்டு ஜாலியா இருக்கேன். அவ்வளவுதான் வாழ்க்கை தான், அவ்வளவுதானே. Yeah. ஐ திங்க் ஓகே, டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த வீக் லாஸ்ட் வீக் வந்துட்டு நல்லா பேண்டரா சூப்பரா போச்சு ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னென்ன டீம் எங்கெங்க இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீக் வந்து நிறைய எக்ஸைட்டிங் சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ் வேற இருக்கு. ஸோ முடிஞ்சா நாங்க நெக்ஸ்ட் வீக் அதையும் கவர் பண்றோம். அண்ட் சாரி ஃபார் த டிலே, நடுவில் ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு. வி ஆர் பேக் நவ், கான்ஸ்டன்டா வீடியோ போடுறோம். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.